வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்துக்குரிய சகோதரர்களே, நான் இன்று உங்களோடு ஒரு பெண்ணை பற்றி பேசுவதற்கு வருகிறேன். அவருடைய சிறப்புகளை பற்றி. எல்லோருக்கும் தெரிந்த பேர் தான் ராபியத்துல் அதவியா. அதாவது இந்த ராபியத்துல் அதவியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி முதலாவது பெண் வழியாக இருக்கக்கூடியவர். இந்த ராபியத்துல் அதவியா எடுத்துக்கொண்டால் எந்த விதமான துன்யாவுடைய நியமத்தும் கிடையாது. கருப்பு நிறத்து பெண்மணியாக, அடிமையாக, மலடியாக, கணவனை இழந்த விதவையாக, இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம். துன்யாவுடைய எந்த நியமத்துக்களும் அவருக்கு கிடையாது. ஆனால் தக்வா, அல்லாஹ்வுடைய தக்வா இருந்தது. அல்லாஹ்வை பற்றிய அச்சம் அதிகமாக இருந்த ஒரு பெண்மணிதான் இந்த ராபியத்துல் அதவியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பெண்மணியுடைய ஈமானை கண்டு, தக்வாவை கண்டு ஒரு முறை பெண் கேட்டு வருகிறார். அழகான வாலிபர் ஹசனுல் பஸ்ரி எடுத்துக்கொண்டார். அறிவு கடல், ஒரு மதுஹபின் இமாம், தாபீன்களில் மிகவும் முக்கியமானவர். இப்படியாக இவருடைய சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனாலும் இந்த அளவு அழகான ஒரு வாலிபர், இந்த அறிவு கடல், இப்படியான ஒருவர் என்ன செய்கின்றார்? பெண் கேட்டு வருகின்றார். தாபீன்களில் 3 பேர் சிறந்தவர்கள். முதலாவது சயீத் இப்னு முஸையப், மதீனாவைச் சேர்ந்தவர். இரண்டாவது வைசுல் கர்னி, யமன் பகுதியைச் சேர்ந்தவர். மூன்றாவது ஹசனுல் பஸ்ரி. ஒருத்தரை கூட்டிக் கொண்டு பெண் கேட்டு வருகின்றார். யாரு? ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ராபியத்துல் அதவியா என்று சொல்லக்கூடிய பெண்மணி திரைக்கு பின்னால நின்று கொண்டு, ஏன் வந்தீர்கள் என்று கேட்க, பெண் கேட்டு வந்திருக்கின்றோம் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய நேயர்களே, உங்களுடைய 31வது கேள்வி, சட்டக்கலை மற்றும் அரபு இலக்கணம் போன்ற கலைகள் எந்த கலீஃபாவுடைய காலத்தில் வியாபித்தது? சட்டக்கலை மற்றும் அரபு இலக்கணம் போன்ற கலைகள் எந்த கலீஃபாவுடைய காலத்தில் வியாபித்தது? 32வது கேள்வி, ஃபிதியா என்ற அரபு சொல்லின் பொருள் என்ன? ஃபிதியா என்ற அரபு சொல்லின் பொருள் என்ன? அதற்கு பிறகு என்ன செய்கின்றார்கள்? அந்த ராபியத்துல் அதவியா ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல சொல்லுகின்றார்கள், 4 கேள்விகள் உங்களிடத்துல கேட்பேன். அந்த 4 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொன்னால் உங்களை நான் திருமணம் முடிப்பதற்கு தயார். கூட்டிச் சென்றவர், இவ்வளவு அறிவு கடல் இடத்திலும் கேள்வியா? பாப்புமே கேட்கிறது, என்ன கேள்வி கேட்க போகின்றார்? கேட்கட்டும், பரவாயில்லை, அறிவு கடல்டே கேள்வியா? முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? அல் அமூத்து முஸ்லிமத்தன் ஓ காஃபிரன் ஓ காஃபிரத்தன். நான் ஹசனுல் பஸ்ரியே, நான் ஒரு முஸ்லீமாக மரணிப்பேனா அல்லது ஒரு காஃபிராக மரணிப்பேனா என்று கேட்டார்கள். அதற்கு பதில் சொல்லவில்லை, தெரியாது என்று சொன்னார்கள். முதலாவது கேள்வியிலே அவுட். 2வது கேள்வி, நான் கபரில் வைக்கப்பட்டால் 2 மலக்குமார்கள் வருவார்கள், நான் சரியாக பதில் சொல்வேனா அல்லது பிழையாக பதில் சொல்வேனா என்று கேட்டார்கள். நான் கபரில் வைக்கப்பட்டால் 2 மலக்குமார்கள் வருவார்கள், நான் சரியாக பதில் சொல்வேனா நான் பிழையாக பதில் சொல்வேனா என்று கேட்டார்கள். அதற்கும் தெரியாது என்று சொன்னார்கள். 3வது கேள்வி, எனது பட்டோலை வலக்கரத்தில் கிடைக்குமா அல்லது இடக்கரம் கிடைக்குமா என்று கேட்டார்கள். நான் மரணித்து விட்டதற்கு பின்னால என்னுடைய பட்டோலை வலக்கரத்தில் கொடுக்கப்படுமா இடக்கரத்தில் கொடுக்கப்படுமா என்று கேட்டார்கள். அதற்கும் தெரியாது என்று சொன்னார்கள். 4வது கேள்வி, நான் சொர்க்கவாதியா அல்லது நரகவாதியா என்று கேட்டார்கள். இதற்கும் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெரியாது என்று சொன்னார்கள். 4 கேள்வியிலேயும் ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லல, தெரியாது என்ற வார்த்தையை தான் சொன்னார்கள். அப்படி என்றால் நான் திருமணம் முடித்து இன்ப வாழ்க்கை வாழ்வதற்கு நான் தயார் இல்லை என்று சொன்னார்கள். 33வது கேள்வி, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற அரபு பதத்தின் பொருள் என்ன? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற அரபு பதத்தின் பொருள் என்ன? 34வது கேள்வி, இலங்கையிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் எங்கு இஹ்ராம் கட்ட வேண்டும்? இலங்கையிலிருந்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற செல்லக்கூடியவர்கள் எங்கு இஹ்ராம் கட்ட வேண்டும்? எந்த இடத்தில் இஹ்ராம் கட்ட வேண்டும்? அதற்கு பின்னால சொன்னார்கள், அந்த ராபியத்துல் அதவியா, நான் உங்களோடு திருமணம் முடித்து இன்ப வாழ்க்கை வாழ்வதற்கு தயார் இல்ல, நீங்க வேறு யாரை சரி பார்த்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, கண்ணியத்துக்குரிய நேயர்களே, இந்த பெண்மணியுடைய அதாவது தக்வாவை பார்த்து பலரும் பல முறையில கிதாபுகள் எழுதியிருக்கின்றார்கள். இந்த பெண்மணியுடைய சம்பவம், அதாவது ராபியத்துல் அதவியாவுடைய சம்பவம் கிதாபுல இடம்பெறாத கிதாபே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தாரீஹுல் பாக்தாத், தாரீஹு திர்மிதி, தாரீஹு தபரி, தாரீஹுல் மதீனா, இப்படியான கிரந்தங்கள்ல இந்த பெண்மணியுடைய சிறப்புகள் சிதாயித்து கூறப்பட்டிருக்கின்றது. ஹனஃபி மதுஹப் யாருடைய காலத்தில் அரச மதுஹபாக்கப்பட்டன? ஹனஃபி மதுஹப் யாருடைய காலத்தில் அரச மதுஹபாக்கப்பட்டன என்பதுதான்
35வது கேள்வி. எனவே இந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை எழுதி உங்களுக்கு தரப்பட்ட வாட்ஸ்அப் லிங்கினூடாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் ஏனையவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுமாறும், இந்த நிகழ்ச்சிகளை இதனை பார்க்கக்கூடியவர் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும், கட்டாயம் உங்களுடைய கமெண்ட்களை இடுமாறும், பதிவுகளை இடுமாறும், இந்த நிகழ்ச்சியை பற்றி அதே போல அடுத்தவர்களுக்கும் ஷேர் பண்ணிக் கொள்ளுமாறும் கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.